பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். சரி, நடந்தது நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்குறாக்கா. நல்லா தூங்கட்டும். இப்போதைக்கு தூக்கம் மட்டும்தான் அவன் மனசை அமைதிப்படுத்தும். அக்கா, என்னடா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னாச்சு? என்னடா? அக்கா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க கோவப்படாதீங்கக்கா. இந்த முடிவை நான் உடனே எடுக்கல. பல நாள் இது தேவையான்னு கூட யோசிச்சேன். மனசை மாத்திக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன்க்கா, ஆனாலும் முடியல. சரி, என்னன்னு சொல்லு. ஏய், சொல்லுடா. நான் ஷாலினிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. டேய், அறிவு கெட்டவனே, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு உரைக்காதடா? உன் புத்தி மழுங்கி போச்சாடா? ஐயோ, சம்பந்தியம்மா நம்ம குடும்பத்தை எப்படி பாக்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்துதான் இப்படி எல்லாம் பேசுறியா? அவங்க எப்படியோமா, ஆனா ஷாலினி நல்லவம்மா. என்னை விட அதிகமா அவ என்ன விரும்புறாமா. கையல் பொண்டாட்டியா ஊரறிய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோமா. டேய், அன்னைக்கு சம்பந்தி வந்து சண்டை போட்டப்ப கூட நீ அந்த சூழ்நிலையை சமாளிக்கதான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்றேன்னு தானே நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னடானா உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு சொல்ற? எதுக்குடா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நம்மளால எந்த சிக்கலும் வேண்டான்னு தான் அன்னைக்கு என் காதலை மூடி மறைச்சம்மா. ஆனா ஷாலினியே இப்போ தேடி வந்து என்ன விரும்புறேன்னு சொல்லும் போது, நான் விரும்புற பொண்ணு என் கூட தான் வாழணும்னு ஆசைப்படும் போது எப்படிமா வேணான்னு சொல்ல முடியும்? காதல் என்ன அவ்வளவு பெரிய தப்பாமா? நான் இப்ப அத பத்தி பேச வரல. ஆனா நீ இப்ப பண்றது தேவிக்கு நீ பண்ற நம்பிக்கை துரோகம்டா. ஏண்டா, தேவி அங்க இருந்து விரட்டுறதுக்கு சம்பந்தியமா காரணம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு பொண்ணையே காதலிக்கிறேன்னு சொல்ற? ஏண்டா, ஷாலினியை நீ கைய பிடிச்சி இழுத்தன மண்டபத்துல அவங்க சொன்னப்ப நாங்க எல்லாரும் அப்படி கூனி குறுக்கி நின்னோம்டா. ஏதோ வயசு கோளாறு, என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு சம்மந்தி கிட்ட சமாதானமா ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல. அதையும் மன்னிச்சு உன்னை வீட்டுல சேர்த்தா இப்ப அவளை காதலிக்கிறனே வந்து சொல்றல, உனக்கு என்ன நெஞ்செழுத்த இருக்கும்? ஷாலினிய காதலிக்கிறதுக்கு முன்னாடி தேவி அந்த வீட்டுல மருமகளா வாழணும்னு நீ ஏண்டா யோசிச்சு பாக்கல? புகுந்த வீட்டுல அக்காவ மகாராணி மாதிரி வாழ வைப்பேன்னு வீர வசனம் எல்லாம் பேசுன, அதெல்லாம் வெறும் பேச்சுதானா? அப்போ யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் நல்லா இருக்கணும், அதானே உன்னோட எண்ணம்? இல்லம்மா, இது பாரு, நீ செஞ்ச பாவத்தினால இனிமே தான் புருஷன் கூட வாழ்வோமா இல்லையான்னு தெரியாம தேவி வேதனையில அழுது புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஒரேடி அவ வாழ்க்கையை நீ குழி தோண்டி புதைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது. செத்து போடா, செத்து போ, செத்து போடா. தடுக்காத. இவனை சின்ன வயசுல இருந்து அடிச்சு வளர்த்துக்கணும், அது பண்ணல. இப்ப ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அடிபட்டு சாக போறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. இனிமே இருக்காது. இனிமே நீ புள்ளி ஏலடா. என்ன பண்ற நீ? இல்ல கையில், நம்ம குடும்ப மானத்தை சீரழிக்கிற நினைக்கிறேன். இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. டேய், இப்படி எங்கேயாவது ஓடி போயிடு. கண்ணு முன்னாடியே நிக்காத. தேவி வாழ்க்கையில உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் நிதானமா இரு. என்ன அவன் வெளியே போயிட்டா எல்லாம் சரியிடுமா?
அவனை பிரிஞ்சு உன்னால நிம்மதியா இருக்க முடியாதுமா. அவன் 5 நிமிஷம் காணும்னாலே துடிச்சு போயிடுவ. அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மனசு வலிக்குது கையல். ஒரு விஷயத்தை ஆசைப்படுறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். உனக்கு இருக்கிற பக்குவம் ஏன் அவனுக்கு இல்ல? இப்படி என்ன கண்ணு மறைக்கிற காதல் தேவை? நீ சும்மா இரு கையல். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. நீயும் 4 வார்த்தை கேட்டு அவனை வெளியில அனுப்பு. வெளியில அனுப்பு சொல்றேன். சும்மா இருமா. அவன் வெளியே போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? வாயை மூடிட்டு அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அமைதியா நில்லு. ஏய், இது பாருடா, காதலிக்கிறது தப்பில்ல. ஆனா காதலிக்கிற பொண்ணை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கண் கலங்காம பாத்துக்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் சம்பாத்தியமும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம காதலிக்கிறவளை கை பிடிச்சா நாளைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அந்த பொண்ணு கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் அந்த காதல் உடைஞ்சு போயிடும். நீ தேவி வாழ்க்கைய பத்தி யோசிக்காத. யாரு தடுத்தாலும் விக்னேஷ் அவளை கைவிட மாட்டாரு. ஆனா நீ உன்னைய ஷாலினியும் யோசி. நீங்க சேரணும்னா போலீஸ் வேலை கைக்கு வந்தாதான் உங்க காதல் கை கூடும். இது வரைக்கும் நீ எல்லாத்தையும் வெற்றிகரமா பாஸ் பண்ணிட்ட. உன் போலீஸ் வேலைக்கான ஆர்டர் காப்பி வரட்டும். முதல்ல நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் நானே வேதவள்ளி மேடம் வீட்டுக்கு போய் ஷாலினிய பொண்ணு கேக்குறேன். என் தம்பி போலீஸ் ஆயிட்டான். உங்க பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அவனுக்கு உங்க பொண்ண கட்டி வைங்கன்னு அவங்க கிட்ட நான் கம்பீரமா பேசுறேன். ஆனா ஆர்டர் வர வரைக்கும் நீ எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம கவனமா இருக்கணும். இனி ஒரு முறை நீ ஸ்டேஷன் போனா நான் என்ன போராடினாலும் உன்னை காப்பாத்த முடியாது. புரியுதுக்கா, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஷாலினி தான்க்கா இந்த ஜென்மத்துல எனக்கு. புரியுதுடா. ஆனா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதை அடையறதுக்கு நீ தன்னம்பிக்கையோட காத்திருக்கணும். இங்க பாரு, சண்டை போட்டு மட்டும் இங்க ஜெயிக்க முடியாது. அமைதியான முறையில துளி ஆர்ப்பாட்டம் இல்லாம இலக்க நோக்கி ஓடுறான் பாரு, அவன் மட்டும்தான் நினைச்சத சாதிப்பான். அஹிம்சையான முறையில போராடினா மட்டும்தான் உன் கனவு நிஜமாகும். என்னையும் எழிலையும் எடுத்துக்கோயேன்.